பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வுலகில் உள்ள இறை இல்லங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய மாளிகைகள், பள்ளிவாசல்கள் இப்பூகோள உருண்டையில் இருந்து கொண்டு மனித குலத்துக்கு இறை ஒளியையும் பரக்கத்துகளையும் நன்மாராயங்களையும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ரத்தினங்களாகும். இவற்றுடைய முக்கியத்துவம் கருதிதான் அல்லாஹு தஆலா இப்பூகோள உருண்டையில் புராதன தேவாலயம் திருக்காபாவை இப்புவியின் மத்திய பகுதியில் உருவாக்கி இருப்பதை போன்று ஜெருசலத்திலே, அதாவது பைத்துல் மக்திஸிலே அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை உருவாக்கி இருப்பதை போன்று மதீனா நகரத்திலே அல் மஸ்ஜிதுன் நபவியை உருவாக்கி இருப்பதை போன்று இப்புவியில் முஸ்லிம்கள் எங்கெங்கெல்லாம் பரவி வாழ்கிறார்களோ அந்த பிரதேசங்களிலெல்லாம் பள்ளிவாசல்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு முஸ்லிம் பூமியில் நடந்து செல்லும் பொழுது அவன் 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வுடைய தொடர்புடன் இப்புவியில் நடந்து செல்கிறான். நாளாந்தம் அல்லாஹு தஆலாவுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்குரிய சிறந்த ஒரு வழியாக அல்லாஹு தஆலா ஐங்கால தொழுகைகளிலே பள்ளிவாசல்களுக்கு வந்து நாங்கள் தொழுவதன் மூலமாக அந்த இலேசான முறையிலே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அவன் ஒவ்வொரு அடியானுக்கும், அவன் பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், முதியவராக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் எல்லோருக்குமே அந்த சந்தர்ப்பத்தை அவன் ஏற்படுத்தி இருப்பது அவனுடைய மிகப்பெரிய அருளாகும். நபிகளாருடைய காலத்திலே அல் மஸ்ஜிதுன் நபவியிலே மணல் பாங்கான பள்ளிவாசல், அதனுடைய பக்கத்து தூண்கள் எல்லாம் ஈத்தம் குத்திகளால் அமைக்கப்பட்டு அதனுடைய மேல் பகுதி ஈத்தம் ஓலைகளால் மெய்யப்பட்டு இருந்த அந்த எளிமையான பள்ளிவாசலிலே மேலே சொல்லப்பட்ட எல்லா சாராரும் நடமாடினார்கள். வயோதிபர்களும் வாலிபர்களும் சிறுவர்களும் எல்லோருமாக அந்த பள்ளிவாசலிலே தொழுதார்கள். மதீனா நகரத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் அளிக்கும் பொழுது அந்த பிரதேசத்து மக்கள் வியாபாரத்திலோ அல்லது விவசாயத்திலோ ஈடுபட்டிருப்பார்கள், மற்றும் சிலர் வீடுகளில் இருப்பார்கள், அல்லது வேறு சில அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இந்த அதான் கேட்கும் பொழுது கூட்டமாக மதீனாவுடைய எல்லா தெருக்களிலும் சிறுவர்களும் பெரியவர்களுமாக பள்ளிவாசலை நோக்கி கூட்டமாக வரக்கூடிய காட்சி அந்த மதீனா நகரத்தின் அந்த வரலாற்றிலே நபிகளாருடைய காலத்திலே ஒரு நாளைக்கு 5 தடவை நடைபெற்றது என்பதை எங்களுடைய கண் முன்னால் நாங்கள் நிறுத்தி பார்க்கும் பொழுது, எங்களுடைய பிரதேசங்களிலும் அவ்வாறான அழைப்பு வரும் பொழுது நாம் பள்ளிவாசலை நோக்கி விரைய வேண்டும் என்ற ஈமானிய உணர்வு எங்களுக்கு ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா மனிதனுடைய தேவைகளையும் நாட்டங்களையும் வித்தியாசமானதாக ஆக்கியிருப்பதை போன்று அவனுக்கு ஈமானிய உணர்வையும் ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு மனிதன் காலையிலே அவன் பாடசாலைக்கு செல்வதை போன்று அல்லது பொருட்களை வாங்குவதற்கு கடைவீதிக்கு செல்வதை போன்று, நோயுற்றால் மருத்துவ சாலைக்கு செல்வதை போன்று, அல்லது இன்னொரு தேவைகளுக்காக அவனுடைய வீட்டிலிருந்து வெளியேறி செல்வதை போன்று அந்த ஊரில் உள்ள பள்ளிவாசலுக்கு அவன் ஐங்கால தொழுகைகளுக்கு வர வேண்டும்.
அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை பெற்று செல்ல வேண்டும் என்ற நியதியையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். ஒரு ஊரில் உள்ள கட்டடங்களிலே அல்லாஹ்வினால் மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட கட்டடம் ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய மாளிகைகள் தான். அல் குர்ஆனிலே சூரா அன்-நூர் 36, 37, 38 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான்: في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار ليجزيهم الله أحسن ما عملوا ويزيدهم من فضله والله يرزق من يشاء بغير حساب. அல்லாஹ் தஆலா எந்த வீடுகள் உயர்த்தி கட்டப்பட வேண்டும் என்று சொன்னானோ, எந்த அவனுடைய வீடுகளிலே, இல்லங்களிலே காலையிலும் மாலையிலும் தஸ்பீஹ் செய்யப்படுமோ அந்த வீடுகள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா மேலும் சொல்லும் பொழுது, இந்த இல்லங்களிலே காலையிலும் மாலைகளிலும் அல்லாஹு தஆலாவை சில மனிதர்கள் ஞாபகம் செய்வார்கள், தஸ்பீஹ் செய்வார்கள், துதிப்பார்கள். அவர்களை வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டும் தடுக்காது. தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுப்பது போன்றவற்றிலிருந்து அவர்களை தடுக்காது. அவர்கள் உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறும் நாளிலே அந்த நாளை அஞ்சுவார்கள். இந்த அமல்களை அவர்கள் ஏன் செய்வார்கள் என்றால், அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் செய்த கூலிகளில் சிறந்தவற்றுக்கு கூலி கொடுப்பதற்காக, அவனுடைய கொடையை அவர்களுக்கு அதிகப்படுத்துவதற்காக அவ்வாறு செய்வார்கள். அல்லாஹு தஆலா நாடியோருக்கு அவன் கணக்கில்லாமல் கொடுப்பான் என்று மேற்கூறிய 3 திருமறை வசனங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த வசனத்திலே குறிப்பாக முதல் வசனத்தில் உள்ள பகுதியை நீங்கள் கவனத்தில் எடுங்கள். அல்லாஹ்வுடைய இல்லங்களிலே மிக பிரதானமாக 2 விடயங்கள் நடைபெறுவதை இந்த முதல் வசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒன்றுதான் அன் துர்ஃபா என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மாளிகைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்ற வாசகம் வந்திருக்கிறது. அதனை அடுத்து அவற்றிலே அல்லாஹு தஆலாவுடைய பெயர் ஞாபகம் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் முதல் பகுதியிலே அல்லாஹ்வுடைய அந்த மாளிகைகள் உயர்த்தப்பட வேண்டும் என்ற வார்த்தைக்கு அல் குர்துபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா அவற்றை உயர்த்தும்படியாக, அதாவது அசிங்கங்களிலிருந்து, அசுத்தங்களிலிருந்து, வீணான பேச்சுக்களிலிருந்து அல்லாஹ்வுடைய மாளிகைகள் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இமாம் அல் ஹஸனுல் பஸரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது, இந்த அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களுடைய, இல்லங்களுடைய விவகாரம் உயர்த்தப்படுவதற்காக அது மகத்துவப்படுத்தப்பட வேண்டும் என்றும், வேறு சில அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய மாளிகைகள் ஏனைய மதங்களுடைய வணக்க ஸ்தலங்களை போன்று அல்லாமல் அவற்றை விட அல்லாஹ் மிகவும் கண்ணியப்படுத்துவதற்கு மிக பொருத்தமானவன், எனவேதான் விக்கிரகங்களை வணங்குவதற்காக அந்தந்த பொய்யான மார்க்கங்களை பின்பற்றக்கூடியவர்கள் அந்த வணக்க ஸ்தலங்களை உயர்த்தி அழகாக கட்டுவதை விட அல்லாஹ்வுடைய மாளிகைகள் அழகானதாக, உயரமானதாக, கம்பீரமானதாக கட்டப்பட வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் பள்ளிவாசல்கள் என்று சொல்லப்படும் பொழுது அவைகள் பெருமை அடிப்பதற்காக ஒவ்வொரு பிரதேசத்தில் உள்ள மக்களும் பள்ளிவாசல்களை அழகாக கட்டிவிட்டு பெருமைப்படுவதற்காக அவற்றை செய்யக்கூடாதென்றும், அந்த பள்ளிவாசல்கள் கம்பீரமாக கட்டப்பட்டாலும் அந்த மேலே கூறிய திருமறை வசனத்தில் 2வதாக சொல்லப்பட்ட
அவனுடைய அல்லாஹ்வுடைய பேர் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அவன் அந்த தீன் ஹயாத்தாக்கப்படுவதற்காக அந்த பள்ளிவாசல்கள் அடிப்படையாக இயங்க வேண்டும் என்ற கருத்தையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய மாளிகைகளை கண்ணியப்படுத்தி இருக்கும் பொழுதும் அடியார்களாகிய நாம் அவற்றை கண்ணியப்படுத்துவதற்கு பின்வாங்க கூடாது. அந்த பள்ளிவாசல்களிலே அமல் செய்யக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், அவர்களை நாம் மதிக்க வேண்டும். அந்த பள்ளிகளிலே வேலை செய்யக்கூடிய முஅஸ்ஸின்கள், அங்கு இருக்கக்கூடிய இமாம்கள், அந்த பள்ளிவாசலில் நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த பள்ளிவாசலுடைய விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள். அவர்களை நாம் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற விடயம் அந்த மேற்கூறிய திருமறை வசனத்தின் ஊடாக எங்களால் விளங்க முடிகிறது. பெருமைமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாளிகைகளை அவற்றுடன் சம்பந்தப்பட்டவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள், ஈமான் பலமிக்கவர்கள் அந்த பள்ளிவாசல்களையும் பள்ளிவாசல்கள் சம்பந்தப்பட்டவைகளையும் அவமதிக்கக்கூடியவர்கள் ஈமான் பலகீனமானவர்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் உணர முடிகின்றது. இந்த அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு எங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கு, அவனுடைய பிரகாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த ஐங்கால தொழுகைகள் ஊடாக எமக்கு தந்திருக்கிறான். அவற்றை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பள்ளிகளிலே இபாதத்துக்களில் ஈடுபடக்கூடியவர்கள், குறிப்பாக அந்த தொழுகைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடன் ரகசியம் பேசுகிறார்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் சப்தத்தை உயர்த்துவதன் மூலம் சில கட்டங்களில் சத்தமிட்டு குர்ஆன் ஓதுவது கூட அந்த தொழுகைகாலிகளுக்கு இடைஞ்சலாக இருக்குமாக இருந்தால் அவற்றையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று எமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தபரானியில் வரக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸை பாருங்கள். صحح الطبراني من حديث أم المؤمنين عائشة رضي الله عنها وأرضاها أنه صلى الله عليه وسلم اطلع من بيته والناس يجهرون بالقراءة فقال لهم إن المصلي يناجي ربه فلينظر بما يناجيه به ولا يجهر بعضكم على بعض بالقرآن. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டில் இருந்து கொண்டு அல் மஸ்ஜிது நபவியை ஏறிட்டு பார்த்த பொழுது அங்கு மக்கள் சப்தமிட்டு குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், தொழக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய இரட்சகனுடன் ரகசியம் பேசுகிறான். எனவே அவன் குர்ஆனை கொண்டு அந்த தொழுகையின் ஊடாக, தொழுகையின் மூலமாக, தொழுகையில் வரக்கூடிய திக்ர்களின் மூலமாக அல்லாஹ்வுடன் ரகசியம் பேசுகிறான். எனவே ஒருவர் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக அந்த தொழுகையாளிக்கு இடைஞ்சலாக இருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். என்றால் எமது பள்ளிவாசல்களிலே நாங்கள் இன்று சப்தத்தை உயர்த்துவது மக்கள் தொழக்கூடிய நேரத்திலே அது தடை செய்யப்பட்டது என்பதையும், அவ்வாறான கட்டங்கள் இமாம் ஜமாத்துடைய நேரத்தில் எல்லோரும் ஒன்றாக தொழுவதும், மற்ற நேரங்களில் தீனுடைய விடயங்களில் ஈடுபடுவதும், தப்பி தவறி யாராவது அங்கு சுன்னத்தான தொழுகைகள் அல்லது பர்தான தொழுகைகளில் ஈடுபட்டால் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் வராத அமைப்பில் எங்களுடைய சப்தங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹு தஆலா அந்த நபியவர்கள் ஊடாக அவனுடைய பள்ளிவாசல்களிலே குறிப்பாக தொழுகைகளுடைய மகத்துவத்தை உணர்த்தி இருக்கிறான். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அதன் காரணமாகத்தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலிலே ஒரு பிராந்தையை கட்டி, மன் அராதா யதகல்லம பிகலாமி துன்யா அவ் யுன்ஷித ஷிஅரன் ஃபல்யக்ருஜ் இலா ஹாதிஹி الرحبة, யார் உலகத்துடைய பேச்சை பேச விரும்புகிறார்களோ அல்லது ஒரு கவிதையை பாட நினைக்கிறார்களோ அவர்கள் அந்த பள்ளியுடைய உட்பகுதியை விட்டு இந்த விராந்தைக்கு வெளியேறி சென்று அதை செய்யட்டும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதும் நபி அவர்களுடைய கருத்தை அடியொட்டி ஆகும். எனவே
பள்ளிவாசல்கள் முஸ்லிம்களுடைய புனித பிரதேசங்கள். அந்த பள்ளிவாசல்கள் இபாதத்துக்குரியவைகள். அவற்றுக்குரிய முக்கியத்துவத்தை முதன்மைப்படுத்தலை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். பேரன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிவாசலுக்கு நாங்கள் வரும் பொழுது அழகான ஆடைகளை உடுக்க வேண்டும். இன்று நாங்கள் திருமணத்துக்கு செல்வதாக இருந்தால் அல்லது ஒரு அதிகாரியை சந்திக்க செல்வதாக இருந்தால் அல்லது ஒரு பாடசாலைக்கு நாங்கள் செல்வதாக இருந்தால் ஒரு பயணத்தில் நாங்கள் அதற்குரிய முன்னேற்பாடுகளை செய்வதாக இருந்தால் எவ்வளவு அழகான ஆடைகளை, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஆடைகளை நாங்கள் தயார் செய்து அதை நாங்கள் வாசமிட்டு அழகான முறையிலே குளித்து முடிவெட்டி இவ்வாறு பல ஏற்பாடுகளை செய்து நாங்கள் அந்த இடங்களுக்கு செல்கிறோம். அகிலத்தார்களில் அவர்களை நிர்வகிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்பதற்கு அவனுடைய சிறந்த இல்லமான பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது, எங்களுடைய வீடுகளில் இருந்து வரும் பொழுது நாங்கள் தூங்கிய ஆடையுடன் வருவது எவ்வாறு பொருத்தமாகும்? அல்லது நாங்கள் அதற்காக தயாராக நிலையிலே நாங்கள் வருவது அந்த பள்ளிவாசலுக்கு கொடுக்கக்கூடிய அவமரியாதையாக இருக்கும். சூரா அல்-அராஃப் 31ஆம் வசனத்திலே அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், யா பனி ஆதம் குது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜிதின் வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். மனிதர்களே, ஆதமுடைய மக்களே, உங்களுடைய அலங்காரத்தை ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், ஆனால் வீண்விரயம் செய்யாதீர்கள். அவன் வீண்விரயம் செய்வோரை நிச்சயமாக விரும்புவதில்லை என்று அல்லாஹு தஆலா கூறியிருக்கிறான். இந்த திருமறை வசனத்துடைய முதற் பகுதியை கவனியுங்கள். யா பனி ஆதம குது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித் என்ற பிரயோகத்தை கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் அல்லது ஒவ்வொரு தொழுகையுடைய நேரத்திலும் நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடைகளை நாங்கள் உடுத்தி சுத்தமானவர்களாக பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று எமது தீனுல் இஸ்லாம் எமக்கு சொல்லியிருக்கிறது. முழுக்குள்ளவர்கள், பெருந்தொடக்குள்ளவர்கள் பள்ளிவாசலுக்குள் வரக்கூடாது என்றும், பள்ளிவாசலுக்கு நடந்து வருவது இபாதத் என்றும், அந்த நேரத்தில் வீட்டிலிருந்து நாங்கள் வுது செய்து கொண்டு வருவோமாக இருந்தால் அது இபாதத்துக்குரிய ஒரு செயல் என்றும் நபிகளார் ஊடாக அல்லாஹ் தஆலா எமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஐங்கால தொழுகைகளுக்கு பள்ளிவாசலுக்கு நாங்கள் வருவது எங்களுடைய பாவங்களிலிருந்து நாங்கள் சுத்தமாகுவதற்குரிய அருமையான சந்தர்ப்பமாகும். நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு அறிவிக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அரஐத்தும் லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும் யக்தஸிலு மின்ஹு குல்ல யௌமின் 5 மர்ராத் ஹல் யப்கா மின் தரனிஹி ஷை? قالوا لا يبقى من درنه شيء. قال فذلك مثل الصلوات الخمس يمحو الله بهن الخطايا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் ஒருவருடைய வீட்டு வாசலிலே ஒரு நதி ஓடி அந்த நதியிலே ஒரு நாளைக்கு 5 தடவைகள் ஒரு மனிதன் குளிப்பானாக இருந்தால் அவனுடைய உடலிலே அழுக்கு இருக்குமா என்று நபி அவர்கள் கேட்ட பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், அழுக்கு இருக்காது யா ரசூலுல்லாஹ் என்பதாக. அதுதான் ஐங்கால தொழுகைக்குள்ள உதாரணமாகும். ஒரு மனிதன் ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்றும் பொழுது அவனுடைய பாவங்கள் எல்லாம் அப்படியே அழிந்துவிடும். அந்த தவறுகளை அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றுவான் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எவ்வளவு அருமையான ஹதீஸ், நீங்கள் சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வீட்டு வாசலில் ஒரு அழகான ஒரு நதி, ஆறு ஓடி அதில் 5 நேரம் அவன் குளிப்பதாக இருந்தால் எவ்வளவு ஒரு இனிப்பான, அருமையான, சுவாரஸ்யமான ஒரு பேச்சு. அவ்வாறு ஒரு மனிதன் குளிக்கும் பொழுது அவனுடைய உடலில் உள்ள அழுக்குகள் எல்லாம் நீங்குகிறது. ஒரு நாளைக்கு மனிதன் பல தவறுகள் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிறான். அவன் சுபுஹ் முதல், துஹர் முதல், அஸர், மக்ரிப், இஷா போன்ற ஐங்கால தொழுகைகளுக்கு அவன் வரும் பொழுதும் அவனுடைய உறுப்புகளால் செய்யக்கூடிய பாவங்கள் மாத்திரமல்ல,
அவனுடைய உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விடுகிறது. அப்படி நீங்கி விடுகிறது என்று சொன்னால் நாங்கள் ஐங்கால தொழுகை நிறைவேற்றக்கூடிய நாங்கள் நிச்சயமாக பாவங்கள் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் குளித்து சுத்தமாகுவதை போன்று எங்களுடைய வாழ்க்கை அமைவதற்குரிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா இந்த பள்ளிவாசல்கள் ஊடாக ஐங்கால தொழுகைகள் ஊடாக ஏற்படுத்தி இருக்கிறான். நபி அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கதா இலல் மஸ்ஜித் அவ் ராஹ் அஅத்த அல்லாஹு ஃபில் ஜன்னத்தி நுஸுலன் குல்லமா கதா அவ் ராஹ். ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். ஒரு மனிதன் காலையிலோ அல்லது மாலையிலோ பள்ளிவாசலுக்கு சென்றால் ஒவ்வொரு தடவை செல்லும் பொழுதும் சொர்க்கத்தில் அவனுக்காக ஒரு விசேடமான விருந்தை தயார் பண்ணி வைக்கிறான் அல்லாஹ் என்று ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு திருமண அழைப்புக்காக அழைப்புதல் கிடைப்பது எவ்வளவு சந்தோஷமாக எங்களுக்கு இருக்கிறது. ஏன்? ஒரு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு சென்று வரலாம் என்பதற்காக. சொர்க்கத்திலே இந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் அல்லது காலையில் மாலையில் நாங்கள் சென்று வரும் பொழுது அங்கு பிரத்யேகமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு விருந்தை எங்களுக்காக தயார் பண்ணி வைக்கிறான். நாங்கள் மரணித்ததன் பிற்பாடு அந்த விருந்தை உண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இந்த பள்ளிவாசலுக்கு வருவதன் ஊடாக எங்களுக்கு கிடைக்கிறது. மற்றொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், மன் சர்ரஹு ஐயல் கல்லாஹ கதன் முஸ்லிமன் فليحافظ على هؤلاء الصلوات حيث ينادى بهن فإن الله شرع لنبيكم صلى الله عليه وسلم سنن الهدى وإنهن من سنن الهدى ولو أنكم صليتم في بيوتكم كما يصلي هذا المتخلف في بيته لتركتم سنة نبيكم ولو تركتم سنة نبيكم ضللتم وما من رجل يتطهر فيحسن الطهور ثم يعمد إلى مسجد من هذه المساجد إلا كتب الله له بكل خطوة يخطوها حسنة ويرفعه بها درجة ويحط عنه بها سيئة. நீங்கள் உங்களுடைய அதாவது ஐங்கால தொழுகைகள் விடயத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு முஸ்லிமான நிலையில் அல்லாஹு தஆலாவை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த ஐங்கால தொழுகைகளை பேணி பாதுகாத்து வரட்டும். மறுமையில் அல்லாஹு தஆலா இந்த தொழுகைகளை வைத்துத்தான் அடியார்களை அழைப்பான். நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்றுவதை சுன்னத்தா, அதாவது அந்த பள்ளிவாசலுக்கு சென்று நிறைவேற்றுவதை அருமையான ஒரு வழியாக ஆக்கியிருக்கிறான். அந்த சுன்னத்தை நாங்கள் நபி அவருடைய வழியை நாங்கள் வீணாக்க கூடாது. அது நேர்வழியுடைய வழி. நாங்கள் ஏனைய சிலர் இந்த மார்க்க விடயத்திலே தாமதித்து வீடுகளிலே தொழக்கூடியவர்களை போன்று நாங்கள் தொழுதால் நபி அவருடைய அருமையான பள்ளிவாசலுக்கு சென்று தொழக்கூடிய அந்த வழிமுறைகளை விட்டவர்களாக ஆகிவிடுவோம். அவ்வாறு செய்தால் நாங்கள் வழி தவறி விடுவோம். ஒரு மனிதன் வீட்டில் வுது செய்து அவன் அந்த அழகான முறையிலே அந்த வுதுவை செய்து பள்ளிவாசலுக்கு வருவானாக இருந்தால் ஒவ்வொரு எட்டுக்கும் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நன்மையை எழுதுவான், ஒரு அந்தஸ்தை கூட்டுவான், ஒரு பாவத்தை அளிப்பான் என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளாந்தம் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நன்மையான செயலாக இருக்கிறது. நாங்கள் பள்ளிவாசலிலே தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரைக்கும் உள்ள நேரம் மாத்திரம் இபாதத்துடைய நேரம் அல்ல. ஒரு மனிதன் வீட்டிலிருந்து வரும் பொழுதே அவன் வுது செய்து கொண்டு அவன் பள்ளிவாசலுக்கு வந்தால், அவன் வீட்டிலிருந்து வந்தால் என்ன, அல்லது தோட்டத்திலிருந்து வந்தால் என்ன, அல்லது தொழில் செய்யக்கூடிய அந்த இடத்திலிருந்து வந்தால் என்ன, அவன் வெளியாகியது முதல், பள்ளிவாசலுக்குள் நுழைவது முதல், தக்பீர் கட்டுவது முதல், சலாம் கொடுப்பது முதல், பின்பு ஏனைய இபாதத்துகளை செய்துவிட்டு அந்த இடத்துக்கு அவன் திரும்பி செல்லும் வரைக்கும் அவன் அல்லாஹ்வுடைய இபாதத்தில் இருக்கிறான், வணக்கத்தில் இருக்கிறான். ஆனால் தக்பீர் கட்டியது முதல் சலாம் கொடுக்கும் வரைக்கும் இடைப்பட்ட நேரம் அந்த இபாதத்துடைய உச்சகட்டம் என்பதை நாங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து பள்ளிவாசலை நோக்கி வெளியேறும் பொழுது அவர்கள் இப்படி பிரார்த்திப்பார்கள், அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, யா அல்லாஹ் எனது உள்ளத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக, வ ஃபீ லிசானி நூரா,
எனது நாவில் பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக. வஜஅல் ஃபீ ஸம்இ நூரன், எனது செவி புலனில் பிரகாசத்தையும், வஜஅல் ஃபீ பஸரி நூரன், எனது பார்வையில் பிரகாசத்தையும், வஜஅல் மின் ஹல்ஃபி நூரன் வமின் அமாமி நூரன் வஜஅல் மின் ஃபௌகி நூரன் வமின் தஹ்தி நூரன் அல்லாஹும்ம அஃதினி நூரா. யா அல்லாஹ், எனது செவி புலனுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்துவதைப் போல எனக்கு முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும், எனது மேல் பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் எனக்கு பிரகாசத்தை ஏற்படுத்துவாயாக, எனக்கு ஒளியை தருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். இது ஒவ்வொரு முஸ்லிம் நாளாந்தம் அவருடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசலை நோக்கி வரும் பொழுது இந்த பிரார்த்தனைகளை பிரார்த்தித்து விட்டு அவன் வரும் பொழுது எவ்வளவு பிரகாசம் ஏற்படும் என்பதையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். சுருக்கமாக சொன்னால், அல்லாஹ்வுடைய மாளிகைகள் அல்லாஹ் பிரகாசமானவனாக இருப்பதை போன்று பிரகாசமான இடங்களாகும். அந்த இடத்தை நோக்கி வரக்கூடியவர்கள் அந்த பிரகாசங்களை இந்த உலகத்தில் மாத்திரம் பெறுவதல்ல, அவர்களுடைய மறுமை வாழ்விலும் பெறுவார்கள். இந்த உலகத்தில் பள்ளிவாசலுக்கு ஐங்கால தொழுகைகளுக்கு வரக்கூடியவர்கள் பிரகாசத்தை அவர்களுடைய வீடுகளுக்கும் வீதிகளுக்கும் அவர்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கும் சுமந்து செல்கிறார்கள். அவருடைய உள்ளங்கள் பிரகாசமாக இருக்கும், முகங்கள் பிரகாசமாக இருக்கும். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன உம்மத்தியா தூன யௌமல் கியாமத்தி உர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரில் வுது. நாளை மறுமையிலே எனது சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா இப்படி அடையாளப்படுத்தி காட்டுவான். அவர்கள் வுது செய்த காரணத்தினால் அவருடைய முகங்களும் கைகளும் கால்களும் பிரகாசமானவர்களாக நாளை மறுமையிலே வருவார்கள். அது வுது செய்ததற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாளாந்தம் ஐங்கால தொழுகைகளுக்கு வுது செய்யக்கூடிய பாக்கியம், அது குளிர்காலமாக இருந்தால் என்ன, சூடான காலமாக இருந்தால் என்ன, அந்த பாக்கியம் அல்லாஹ்வுடைய விசுவாசிகள், நெருக்கமானவர்கள், தங்களுடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கக்கூடியவர்கள், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய திருவதனத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறக்கூடியவர்கள், நாளை மறுமையிலே சுவனத்தில் இனிமையாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். நரகவாதிகளுக்கோ அல்லது உலகத்தில் துர்ப்பாக்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கோ அல்லாஹ்வுடைய அந்த அழைப்புக்கு, அதான் முஆஸினுடைய அழைப்புக்கு பதில் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. நாளை மறுமையிலே ஃபீ ஜன்னாத்தி யதஸாஅலூன அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர் க்வாலூ லம் நகு மினல் முஸல்லீன். நாளை மறுமையில் நரகவாதிகளும் சொர்க்கவாதிகளும் ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடிய அந்த உரையாடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அதனை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே மேற்கூறியவாறு படம் பிடித்ததை போன்று சொல்லி காட்டியிருக்கிறான். சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம், நீங்கள் சக்கர் என்ற நரகத்தில் நுழைந்ததற்குரிய காரணம் என்ன? அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் தொழவில்லை என்று சொல்வார்களாம். பல பதில்கள் சொல்லுவார்கள். அதிலே முதலாவதான பதில் அல் குர்ஆன் சொல்கிறது, லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்று சொல்லுவார்கள். யௌம யுக்ஷஃபு அன் சாக்கி வ யுதஊன இல சுஜூத் என்று வரக்கூடிய திருமறை வசனத்திலே அல்லாஹ்வுடைய சாக்கி என்ற ஜோதி பிரகாசம் நாளை மறுமையிலே வெளியாகும் பொழுது, அல்லாஹ்வுடைய பிரகாசம் வெளியாகும் பொழுது உலகத்தில் அல்லாஹ்வை வணங்கிய மூமின்கள் எல்லாம் சுஜூதிலே வீழ்வார்கள். குனிந்து இபாதத்தில் வணக்கத்தில் அவர்கள், அதாவது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வார்கள், நன்றி செலுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய பிரகாசம் உலகத்திலே அல்லாஹ்வை வணங்கியவர்கள் அந்த ரப்புல் ஆலமீனை நாளை மறுமையிலே அவருடைய பிரகாசத்தை காணும் பொழுது உடனே அவர்கள் சந்தோஷத்திலே அவர்கள் அந்த சுஜூதிலே வீழ்வார்கள். ஆனால் உலகத்தில் தொழாதவர்களுக்கு அவர்கள் எல்லாம் முயற்சிப்பார்கள், அல்லாஹ்வுடைய அந்த ஷுக்ர் நன்றிக்கு சுஜூத் செய்வதற்கு முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்களால் முடியாது. அவருடைய முதுகுகள் எல்லாம் பலகைகளை போன்றிருக்கும். இருந்தால் உலகத்தில் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை கேட்டும் சுஜூது செய்யாதவர்கள், ருக்குவ செய்யாதவர்கள், வணக்கத்தில் ஈடுபடாதவர்கள், அந்த பழக்கம் இல்லாத காரணத்தினால் நாளை மறுமையிலே அந்த ரப்புல் ஆலமீனை காணக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர்களால் சுஜூது செய்ய முடியாது. அவர்கள் துர்ப்பாக்கியவான்களாக நரகத்துக்கு இழுத்து வீசப்படுவார்கள் என்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் வர இருக்கிறது. எனவே இவற்றை கவனத்தில் வைத்து அல்லாஹ்வுடைய மாளிகைகளை நாங்கள் புதிதாக அல்லது அமைப்பதிலே அது பெரிய மகிழ்ச்சிக்குரிய விடயம் அல்ல.
அந்த மகிழ்ச்சி பூரணமாகும் எப்பொழுதென்றால் அந்த ஊர் மக்கள் அந்த பள்ளிவாசலுடன் நாளாந்தம் ஐங்கால தொழுகைகளிலே தொடர்பு வைக்க வேண்டும். அதன் மூலமாக அந்த இறை இல்லங்கள் செழிப்படையும் பிரகாசமடையும். அந்த கட்டடங்களுக்கும் அந்த இடங்களுக்கும் ஊர் மக்களுடன் தொடர்பு இருக்கும். அந்த மீதமான பகுதிகளை கட்டி எழுப்புவதற்காக அந்த ஊர் மக்கள் உதவி செய்ய வேண்டும். ஒரு காலம் இருந்தது, அந்த தோட்டத்தில் வாழைக்குலை பழுத்தால் அந்த முதல் வாழைக்குலையை பள்ளிவாசலுக்கு அனுப்புவார்கள். ஒரு தென்னை மரத்தில் முதலாவதாக தேங்காய் காய்க்கும் பொழுது அல்லது ஒரு 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 அந்த தோட்டத்தில் உள்ள மரத்திலே முதல் காய் வரும் பொழுது அதனை பள்ளிவாசலுக்கு சந்தோஷமாக எமது முன்னோர்கள் அனுப்பினார்கள். ஒரு தொழில் ஈடுபடும் பொழுது அந்த தொழில் வயலிலோ அல்லது வேறு தோட்டங்களிலோ வருமானம் வரும் பொழுது அந்த முதல் வருமானத்தை அனுப்புவார்கள். ஒரு தொழிலுக்கு, ஒரு ஆசிரியர் தொழிலுக்கோ அல்லது ஒரு கடை திறந்தோ அல்லது வெளிநாட்டுக்கு எங்களுடைய குடும்பத்தவர்கள் யாராவது சென்றாலோ ஒரு தந்தை சொல்ல வேண்டும், மகனே நீ உனது முதல் சம்பளத்தை பள்ளிவாசலுக்கு கொடு அல்லது அரைவாசியாவது கொடு, உனது முதல் மாத அந்த வருமானத்திலே ஒரு பகுதியை பள்ளிவாசலுக்கு ஒதுக்கு என்று நாங்கள் பரக்கத்துக்காக அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அதனை கொடுக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு இருக்க வேண்டும். எங்களுடைய வீடுகளில் எத்தனையோ அறைகள் இருக்கின்றன. அதனுடைய சுவர்களும் ஜன்னல்களும் கதவுகளும் அதற்கு அங்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாத்ரூமுடைய நவீன ஃபிட்டிங்ஸ்களும் ஏனைய பகுதிகளும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மாளிகை ஒரு எளிமையான தோற்றத்தில் இருப்பதை ஒரு மூமினுடைய உள்ளம் எவ்வாறு அதனை பார்த்து பொறுமையாக இருக்கும். அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்தவர்கள், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அன்பு வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய நபி மீது அன்பு வைத்தவர்கள், அந்த அல்லாஹ்வுடைய மாளிகை எமது ஊரில் வருமாக இருந்தால் அதை எனது வீட்டை விட நான் அழகாக வைக்க வேண்டும். அங்கு என்ன குறைபாடு இருக்கிறது என்று நாங்கள் தேடி அதனை அறிந்து அதனை நாங்கள் ரகசியமாக அல்லது ரகசியமாக எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ப நாங்கள் பங்களிப்பு செய்யக்கூடிய தன்மை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றை படித்து பாருங்கள். புதிய புதிய நகரங்கள் வெற்றி கொள்ளப்பட்ட போதெல்லாம் அந்த படைத்தளபதி முதலாக செய்தது அவருக்கு தேவையான வீட்டை கட்டியதோ அல்லது அந்த முஸ்லிம் இராணுவத்துக்கு தேவையான வீடுகளை அமைத்ததோ அல்ல. முதலாக அவர்கள் அமைத்தது பள்ளிவாசலை தான். நபி அவர்கள் மதீனா நகரத்துக்கு மக்காவிலிருந்து அவர்கள் தனது வீட்டையும் தனது உறவினர்களையும் இழந்து மதீனா நகரத்துக்கு சென்ற நேரத்தில் அவர்களுடைய மனோநிலை எவ்வாறு இருந்திருக்கும்? அனைத்தையும் இழந்து விட்டு வரக்கூடிய நாம் எனக்கொண்டு ஒரு வீட்டை கட்ட வேண்டும் அல்லது ஒரு கடையை அல்லது ஏதாவது விவசாய நிலத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் நபி அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் எண்ணம் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. குபா என்ற இடத்தில் முதலாக அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை மாளிகையைத்தான் கட்டினார்கள். மதீனா நகரத்துக்குள் நுழைந்த பொழுதும் அல் மஸ்ஜிது நபவியை கட்டினார்கள். தங்களுடைய கையினால் அந்த குபாவுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி மதீனாவுடைய பள்ளிவாசலுக்கு சஹாபாக்களும் நபியவர்களும் தங்களுடைய கரத்தினால் அவர்கள் அந்த கற்களை வைத்தார்கள். அவற்றுக்கு தேவையான உதிரிப்பாகங்களை தயார் செய்தார்கள் என்பதெல்லாம் லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறானே, அந்த திருமறை வசனம் இந்த அனைத்து பகுதிகளிலும் நபி அவர்கள் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார்கள் என்பதை தான் சொல்லி நிற்கின்றது. எனவே எமது பிரதேசத்தில் வரக்கூடிய இந்த பள்ளிவாசல் கியாம நாள் வரும் வரைக்கும் விஸ்தீரணமாக கம்பீரமாக அல்லாஹ்வுடைய பேரை மொழியக்கூடிய ஞாபகம் செய்யப்படக்கூடிய இடமாக கியாம நாள் வரும் வரைக்கும் வர வேண்டும் என்றால் எங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்தின் ஊடாக வாராந்தம் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுதும் நாங்கள் வெறும் கையுடன் வராமல் அல்லாஹ்வுடைய மாளிகை வெளியூரில் உள்ளவர்கள் எங்களுடைய ஊர் பள்ளியை கட்டுவதா? கட்டினால் அவர்களுக்கு நன்மை செல்லும். நாங்கள் இந்த ஊர் மக்கள் இந்த ஊருடைய ஏனைய அந்த நிலப்பகுதியில் அல்ல உலகத்தில் ஆங்காங்கே பல தொழில்களுக்கு சென்று அல்லாஹ்வுடைய அந்த ரிஸ்கை தேடக்கூடிய மக்கள் எங்களுடைய ஹலாலான சம்பாத்தியத்திலிருந்து ஆசிரியராக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், உள்ளூரில் தொழில் செய்யலாம் அல்லது வெளிநாட்டிலே கடல் கடந்து தொழில் செய்யலாம். நாங்கள் எங்களுடைய அந்த உழைப்பிலிருந்து நாங்கள் எமது காலத்தில் வாழக்கூடிய காலத்திலே எமது பள்ளிவாசலுக்கு நாளாந்தம் செய்யக்கூடிய
சில துளிகள் தான் மிகப்பெரிய சமுத்திரமாக மாறும். எனவே அவற்றின் ஊடாக எமது தேவைகளை நிறைவேற்ற முடியும். பள்ளிவாசல் என்பது ஐங்கால தொழுகைகளுக்கு மாத்திரம் திறக்கப்படக்கூடிய இடம் அல்ல. இஸ்லாமிய வரலாற்றில் பள்ளிகளுடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தால் அவைகள் தான் முஸ்லிம் சமுதாயத்துடைய பாராளுமன்றமாக முஸ்லிம்களுடைய அனைத்து விவகாரங்களையும் செய்யக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே பள்ளிவாசல்களில் ஐங்கால தொழுகைகள் நடைபெற வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய விளக்கங்கள், குர்ஆனை மக்கள் ஓத வேண்டும். தஃப்சீர் வகுப்புகள் நடைபெற வேண்டும். ஹதீஸுடைய வகுப்பு நடைபெற வேண்டும். இஸ்லாமிய சட்டத்துறையை இங்கு வந்து மக்கள் படிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறை, நபிகளுடைய சுய வரலாற்றை, நபிமார்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும். ஆண்களும் பெண்கள் ஒழுக்கமான முறையிலே பல கட்டங்களில் இங்கு வந்து அவர்களுக்கென்று பிரத்யேக வகுப்புகள் நடாத்தப்பட வேண்டும். சிறார்களுக்கென்று குர்ஆன் ஓதி கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஊருடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடிய பிரதேச சபையை விட மிக சக்தி மிக்க அமைப்பிலே முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் இயங்க வேண்டும். அந்த ஊருடைய கல்வி, கலாச்சார, அரசியல், பண்பாட்டு, நாகரிக சகல விவகாரங்களையும் வழிநடத்தக்கூடிய இடமாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். பள்ளிகளிலே பல இமாம்கள், பல முஅத்தின்கள், பல ஊழியர்கள், பள்ளி நிர்வாகத்தை கட்டிப்படுத்தக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய பல உபகுழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய நூலகம் பள்ளிவாசலை அடியொட்டி இயங்க வேண்டும். ஊருடைய பெண்களுடைய, சிறார்களுடைய, வயோதிபர்களுடைய வழிகாட்டல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிராக தேசிய மட்டத்திலும் அல்லது சர்வதேச மட்டத்திலும் அல்லது பிரதேச ரீதியாகவும் ஏற்படுத்தக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான சவால்களை, அவற்றுக்கான சரியான தீர்வுகளை ஆராயக்கூடிய இடமாக அந்த பள்ளிவாசல் இருக்க வேண்டும். 24 மணித்தியாலங்களும் சுறுசுறுப்பாக இயங்க வேண்டிய ஒரு ஈமானிய பிரகாசங்களை பரப்பக்கூடிய இடம்தான் பள்ளிவாசல். அது வெறிச்சோடி பாலடைந்து இருக்கவே கூடாது சோர்களே. இந்த பள்ளிவாசல்களை நாங்கள் எந்த அளவுக்கு ஹயாத்தாக்குகிறோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய உள்ளங்கள் ஹயாத்தாக செழிப்பாக இருக்கும், முகங்கள் செழிப்பாக இருக்கும், எங்களுடைய வீடுகள் பிரகாசமாக இருக்கும், எங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடங்கள் பிரகாசமாக இருக்கும். இந்த பள்ளிவாசலிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய ஒளிகள் தான் எங்களுடைய கபர்களில் பிரகாசத்தை உண்டு பண்ணும். நாளை மறுமையில் அவை பிரகாசமாக எங்களுக்கு இருக்கும். சொர்க்கத்திலே பள்ளிவாசல்களில் நாங்கள் செய்த அமல்களை நினைத்து இன்பம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாற்றில், இந்த ஊருடைய வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான கட்டமான இந்த பள்ளிவாசல் அமைத்த இந்த கட்டத்திலே இவற்றை மென்மேலும் மெருகூட்டுவதற்கு, அதனுடைய சேவைகள் உலகமெங்கும் பரவுவதற்கு நாங்கள் உறுதி பூண்டு அதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எமக்கு நல்லுதவி செய்வானாக.